வேப்பம்பட்டி ஊர்ல ரவியும் சுரேஷும் சகோதரிகளான பெண்களை திருமணம் செஞ்சிருந்தாங்க. அக்காவ ரவியும் தங்கச்சிய சுரேஷும் கல்யாணம் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த 2 பேரும் வேலைக்கு போகாம சும்மாவே சுத்திக்கிட்டு வீட்டுல மனைவிங்க சமைச்சதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட சோம்பேறித்தனத்தால எரிச்சல் அடைஞ்ச மனைவிங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கள விட்டுட்டு பக்கத்து கிராமத்துல இருந்து அவங்க அம்மா சுமதி வீட்டுக்கு கோபமா போயிட்டாங்க. ஒரு மத்தியானம் வெயில்ல 2 பேரும் சோம்பலா தூங்கிட்டு இருந்தப்ப ரவி சுரேஷ் கிட்ட சொன்னா, அடே சுரேஷ், எத்தனை நாளுக்கு தான் இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறது? இப்பவாது ஏதாவது பணம் சம்பாதிக்க வழி பார்க்கணும். இல்லனா சும்மா சாப்பிட்றாங்க, வேற ஒன்றும் பண்ணலன்னு எல்லாரும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போன பொண்டாட்டிங்க இனிமே நம்மள மதிக்கவே மாட்டாங்க போல இருக்கு. சரியா சொல்லுடா மச்சான். ஆனா என்ன செய்ய, நம்ம கிட்ட இருக்கிற திறமைனா விளையாடுறதும் சாப்பிடுறதும் மட்டும்தானே. அப்போ அந்த பக்கமா மணிகண்டன் ஒரு ஆளு போறாரு. இவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னாரு, அடே ரவி சுரேஷ், நீங்க 2 பேரும் புதுசா வந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருக்கும்டா, டேஸ்ட் நாக்கிலே நிக்கும். சுரேஷ் ஆர்வமா எழுந்து சொன்னான். எந்த பிரியாணி? கிராமத்துல யாரும் புதுசா கடை போட்டிருக்காங்களா? மணிகண்டன் ரகசியமா சொன்னாரு. ஆமாண்டா, கிராமத்துக்கு வெளியில ஒரு புது பிரியாணி கடைக்காரர் வந்திருக்காரு. அவரு பிரியாணிக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. சரி வாடா சுரேஷ், பிரியாணி பேரு கேட்டதும் வாயில எச்சி வந்துருச்சு. இப்பவே போலாம். 2 பேரும் ஓடி போய் அந்த தள்ளு வண்டி கிட்ட போனாங்க. அண்ணே, 2 பிளேட் பிரியாணி கொடுங்க. பிரியாணி கடைக்காரர் வருத்தமா சொன்னாரு. மன்னிக்கணும் தம்பி, இன்னைக்கு எல்லா பிரியாணியும் வித்தாச்சு. நாளைக்கு வாங்க, தினமும் இங்க தான் இருப்பேன். ரவியும் சுரேஷும் ஏமாற்றத்தோட திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. அப்போ கிராமத்துல அரசரோட முரசறைதல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. 2 ராஜ ஊழியர்கள் சத்தமான குரல்ல ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. கேளுங்கள், கேளுங்கள், எல்லாரும் நல்லா கேளுங்கள். அரசரோட ஆணை இதுதான். இந்த கிராமத்துல யாரு ரொம்ப ருசியான பிரியாணி செய்றாங்களோ அவங்களுக்கு அரண்மனையில சமையல்காரர் வேலை கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் ராஜ மரியாதையும் கிடைக்கும். சுரேஷ் உற்சாகமா கண்ணுமின்ன சொன்னா, ரவி, சரியான சான்ஸ் கிடைச்சிருச்சுடா. இப்போ நம்ம பிரியாணி செய்ய கத்துக்கிட்டு நேரடியா அரண்மனையில வேலைக்கு சேரலாம். வேலை கிடைச்சா நம்ம பொண்டாட்டிங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனா மச்சான், நமக்கு பிரியாணி செய்ய தெரியாதே. கவலைப்படாதே, மன்சூர் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. வா, அவர்கிட்டயே போலாம். 2 பேரும் மன்சூர் கிட்ட போனாங்க. சுரேஷ் கெஞ்சி கேட்டான். மன்சூர் அண்ணன், நீங்க எங்களுக்கு பிரியாணி செய்ய சொல்லி கொடுக்க முடியுமா? அடே முட்டாள்களா, இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா சொல்லி கொடுத்திருப்பேன். ஆனா இப்போ அரசர் போட்டியை வச்சுட்டாரு. நான் ஏன் எனக்குன்னே ஒரு புது போட்டியாளனை உருவாக்கணும்? இது கேட்டுட்டு ரவியும் சுரேஷும் சத்தம் இல்லாம திரும்பி வந்துட்டாங்க. ஆனா அவங்க மனசுல இப்போ ஒரு புது ஆசை நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் கிராமத்துல இருந்து 5 பேர் ரொம்ப ஆர்வமா அவங்க பிரியாணியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க. ஒவ்வொருத்தர் பிரியாணியா அரசர் டேஸ்ட் பண்ணாரு. ஆனா ஒவ்வொரு பிளேட்டுக்கு பிறகும் அவரோட முகம் சுருங்க ஆரம்பிச்சது. கடைசியில அரசர் ஒரு அறிவிப்பு செஞ்சாரு. இவங்க செஞ்ச பிரியாணி எதிலுமே எனக்கு தேவையான ராஜ சுவை இல்ல. 5 பேரும் சோகத்தோட திரும்பி போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ராஜ ஊழியர்கள் கிராமத்துக்கு வந்தாங்க. சத்தமா சொன்னாங்க, கேளுங்கள், கேளுங்கள், எல்லாரும் கேளுங்கள். அரசரோட புது ஆணை. அடுத்த வாய்ப்பு 10 நாள் கழிச்சு கிடைக்கும். அதுக்குள்ள நல்லா பிரியாணி செய்ய கத்துக்கோங்க. 10வது நாள் மறுபடியும் அரண்மனைக்கு வாங்க. அரசர் அவரே ஜெயிச்சவங்கள தேர்ந்தெடுப்பாரு. அந்த கிராமமே சந்தோஷத்துல ஆரவாரம் செஞ்சது. மறுபடியும் ஒரு நம்பிக்கை கயிறு கையில கிடைச்ச மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அதே சாயங்காலம் ரவியும் சுரேஷும் மன்சூர் கிட்ட போனாங்க. மன்சூர் அண்ணே, நீங்க இத்தனை வருஷமா பிரியாணி செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிரியாணியை ஏன் அரசருக்கு பிடிக்கல? மன்சூர் நீண்ட மூச்சு விட்டு சொன்னாரு. என்ன சொல்றது தம்பி, நானே சுவைச்சு பார்த்தேன். வாசனையும் இருந்துச்சு, ருசியும் இருந்துச்சு. ஆனா அரசருக்கு ஒருவேளை வேற ஏதாவது வேணும் போல. அவருக்கு என்ன மாதிரி சுவை பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? மன்சூர் அண்ணன் மாதிரி பெரிய சமையல்காரர் செஞ்ச பிரியாணி கூட தேர்ந்தெடுக்கப்படலன்னா நம்ம பிரியாணி என்ன ஆகும்? நமக்கு இன்னும் சாதம் கழுவ கூட ஒழுங்கா தெரியாதே. கவலைப்படாத, 10 நாள் இருக்கு. மனசு வச்சா யாராலையும் கத்துக்க முடியும். முயற்சி பண்ணு, நம்ம விதி மாறலாம். ரவியும் சுரேஷும் இன்னும் குழப்பத்திலேயே இருந்தாங்க. அப்போ அவங்க கண்ணுல அதே புது தள்ளுவண்டி கடைக்காரர் தெரிஞ்சாரு. அண்ணே, இன்னைக்கு பிரியாணி கொடுங்க,
பசியில உயிர் போகுது. அந்த தள்ளுவண்டி கடைக்காரர் சிரிச்சிட்டே பிளேட்களை நீட்டினாரு. இந்தாங்க தம்பி, சூடான மட்டன் பிரியாணி. அண்ணா, நீங்க எங்களுக்கு பிரியாணி செய்ய சொல்லி கொடுப்பீங்களா? வெறும் 10 நாள் தான். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க அரண்மனைக்கு வேலைக்கு போயிடுவீங்க. அப்புறம் என் தள்ளுவண்டி கிட்ட யார் வருவா? ரவி கோபமா சொன்னான். அப்போ நீயே அரண்மனைக்கு போய்க்கோ. உனக்கு காசு வரணும்னு அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறியே? நாங்க இனிமே இங்க சாப்பிட வரவே மாட்டோம். பிரியாணியை முடிச்சிட்டு 2 பேரும் சத்தமில்லாம அங்கிருந்து கிளம்பி ஒரு பழைய மரத்தடியில போய் உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்த பிறகு சுரேஷ் கண்ணுல ஒரு பளபளப்பு வந்துச்சு. ரவி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணமா ஆன புதுசுல சுமதி அத்தை நமக்கு பருப்பு சாதம் செஞ்சு கொடுப்பாங்களே, என்ன ருசியா இருக்கும் அது. ஆமாண்டா, அவங்க கை மணத்தை இன்னைக்கும் மறக்க முடியாது. வாயில எச்ச ஊறுது. நம்ம ஏன் அவங்க கிட்ட கேட்க கூடாது? ஒருவேளை அவங்களுக்கு பிரியாணி செய்ய தெரிஞ்சா என்ன? அவங்க சாப்பாட்டுல ஒரு மாயம் இருக்கும். நல்ல ஐடியா. அவங்க தான் இப்போ நமக்கு கடைசி நம்பிக்கை. வா, புது நம்பிக்கையோட அவங்க வீட்டுக்கு போலாம். ரவியும் சுரேஷும் வேகமா வேப்பூர் கிராமத்துல இருக்கிற அவங்க மாமியார் சுமதி அத்தை வீட்டுக்கு போனாங்க. அங்கதான் அவங்க கல்யாணமான புதுசுல சாப்பிட்ட பருப்பு சாதத்தோட ருசியை இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு சமைச்ச அந்த சுமதி அத்தை இருந்தாங்க. வாசல்ல போய் ரவியும் சுரேஷும் பணிவோடு சத்தம் போட்டாங்க. அத்தை, அத்தை, வீட்ல இருக்கீங்களா? நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வரல, ஒரு உதவி கேட்க வந்தோம். உள்ள இருந்து சுமதி அத்தையும் அவரோட 2 மகள்களும் வெளியில வந்தாங்க. கணவர்கள் வந்ததை பார்த்த ரவியோட மனைவியும் சுரேஷோட மனைவியும் கோபத்தோட பேசினாங்க. நீங்களா இப்ப எதுக்கு வந்தீங்க? சும்மா வீட்ல சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தீங்க. இப்ப இங்க வந்து என்ன நாடகம் போட வந்தீங்க? நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்களா? இங்க பிரச்சனை பண்ணி எங்களை கூட்டிட்டு போக வந்தீங்களா? ரவி அமைதியா சொன்னா. நாங்க உங்களை கூட்டிட்டு போக வரல. நீங்க இங்க சந்தோஷமா இருங்க. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அத்தை கிட்ட உதவி கேட்க வந்தோம். அப்போ சுமதி அத்தை சத்தம் போடாம அமைதியா அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க. வாங்க வாங்க, மனைவியை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல அத்தை, நாங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமில்ல, அரசர் பிரியாணி போட்டி வச்சிருக்காரு. அதுல ஜெயிக்கிறதுக்கு தான் வந்தோம். அத்தை, நீங்க செஞ்சு கொடுத்த பருப்பு சாதம் சுவையே நாங்க மறக்கல. உங்க சமையல் கைமணம் எங்களுக்கு வேணும். நீங்க எங்களுக்கு பிரியாணி செய்ய சொல்லி கொடுக்க முடியுமா? உடனே ரவியோட மனைவி சொன்னா. நாங்க உங்களுக்கு உதவ போறதில்ல. நீங்க 2 நாள்லயே இந்த முயற்சியை கைவிட்டுட்டு பழையபடி சோம்பேறியா ஆகிடுவீங்க. இங்க இருந்து போயிடுங்க. இல்ல இல்ல, இந்த தடவை நீங்க கண்டிப்பா எங்களை நம்பலாம். சுமதி அத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க. அட, நான் எப்பவும் பிரியாணி செஞ்சதில்ல. ஆனா வாழ்க்கை முழுக்க சமையல் தான் செஞ்சிருக்கேன். என்னென்ன தெரியுமோ அதை வச்சே முயற்சி பண்ணலாம். சுவைன்றது மனசிலிருந்து தான் வரும், பாத்திரத்திலிருந்து இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தை நீங்க முதல்ல விடணும். கண்டிப்பா அத்தை, நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. மத்த எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டு வரோம். சரி, அப்ப இன்னைக்கே ஆரம்பிப்போம். இத கேட்டதும் 2 பேர் முகமும் பிரகாசமாச்சு. அவங்க சமையலுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க மனைவிங்க 2 பேருக்கும் சுத்தமா அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அவங்க ஒரு ஓரமா இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுரேஷ் ஓடி போய் ஃப்ரெஷ் மட்டன் வாங்கிட்டு வந்தான். இந்த பக்கம் அத்தையும் ரவியும் சமையலறையில ஏற்பாடுகளை ஆரம்பிச்சாங்க. அத்தை அரிசியை கழுவி தண்ணியில ஊற போட்டாங்க. அப்புறம் ஒரு மட்டன்ல மசாலா, வறுத்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை கொத்தமல்லி, புதினா, தயிர் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாங்க. ரவி கறியை வேக வச்சுட்டு இருந்தான். தம்பி, கறி வேகிறதே மசாலால மட்டும் இல்ல, பொறுமையாலையும் வேகும். அவசரப்படாம மெதுவா செய். கொஞ்சம் கொஞ்சமா சமையலறை முழுக்க நல்ல வாசம் பரவ ஆரம்பிச்சது. முதல்ல சாதம் சமைச்சாங்க. அப்புறம் மட்டனை ரொம்ப சின்ன தீயில வச்சாங்க. ரவி ஆர்வமா கேட்டான். அத்தை, அடுத்து என்ன பண்ணமோ? அடுத்து பொறுமைதான். கறி 90% வெந்ததும் அதுக்கு மேல சாதத்தை போட்டு தம் போடுவோம். அசலான பிரியாணி அப்பதான் ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்திரத்தை திறந்தப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அந்த வாசம் கிராமம் முழுக்க பரவற மாதிரி இருந்துச்சு. சுரேஷ் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு சொன்னான். அத்தை, அருமை. உங்க கையில ஏதோ மாயம் இருக்கு. இந்த மாதிரி பிரியாணியை அந்த தள்ளுவண்டிக்காரர் கூட கொடுத்ததில்ல. மாயம் இல்லப்பா, மனசிலிருந்து போட்ட சுவையது. ரவியும் சுரேஷும் புது நம்பிக்கையால நிரம்பி போனாங்க. இப்ப அவங்க போட்டியை நோக்கி இல்ல, அவங்க கனவை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ரவியும் சுரேஷும் வீட்டுக்கு வந்து அவங்க தனியாவே பிரியாணி செஞ்சு பழகுனாங்க.
10 நாள் முடிஞ்சதும் ரவி, சுரேஷ் மற்றும் கிராமத்துல இருக்கிற எல்லாரும் அவங்கவங்க பிரியாணியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க. ராஜாவோட சபையில பிரியாணியோட வாசம் நிரம்பி இருந்துச்சு. அரசர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து சிரிச்சிட்டே சொன்னாரு, இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பிரியாணியையும் சுவைச்சு பார்க்க போறேன். யார் பிரியாணி ரொம்ப வித்தியாசமா மனச தொடுதோ அவர்தான் என் ராஜ சமையல்காரர். ஒவ்வொரு பிரியாணியா அரசர் சுவைச்சு பார்த்தாரு. ஒவ்வொரு வாயிலும் அவர் கவனமா சுவைய உணர்ந்தாரு. முழு சபையும் மூச்சடக்கிட்டு முடிவை சொல்ல காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க எல்லாரும் ரொம்ப உழைச்சிருக்கீங்க. 3 பேரோட பிரியாணி என்ன கவர்ந்துச்சு. வேலுவது, மன்சூர்து, அப்புறம் 3வது ரவியும் சுரேஷும் தான். ரவியும் சுரேஷும் பதட்டத்தோட இருந்தாங்க. அரசர் தொடர்ந்து சொன்னாரு, உங்க 4 பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு கடைசி கேள்விக்கு பதில் சொன்னா தெரிஞ்சிடும். வேலு, மன்சூர், ரவி, சுரேஷ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அரசர் ஒரு தீவிரமான குரல்ல கேட்டாரு, பிரியாணில ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லுங்க. அந்த உண்மையான சுவைய கொடுக்கிறது எது? வேலு உடனே சொன்னான், மசாலா தான் அரசே. இல்லை, தப்புல். மன்சூர் நம்பிக்கையோட சொன்னாரு, மட்டன் அல்லது சிக்கன் தான், அதுதானே பிரியாணிக்கு உயிர். இல்லை, இதுவும் தப்பு. இப்போ ரவியோட முறை வந்தது. அவன் யோசிச்சுட்டு சொன்னான், அரிசி சரியான முறையில வேக வைக்கிறது தான் அரசே. இதுவும் சரியில்லை. இப்போ எல்லார் கண்ணும் சுரேஷ் மேல இருந்துச்சு. அவனோட தொண்டை வறண்டு போச்சு. அரசர் சொன்னாரு, சுரேஷ், நீ தப்பா சொன்னா இந்த வாய்ப்பு முடிஞ்சிடும். யோசிச்சு பதில் சொல்லு. சுரேஷ் ஆழமா மூச்சு விட்டான். அவனோட கண்ணுக்கு முன்னாடி சுமதி அத்தையோட சமையலறையும் அவங்க சொன்ன ஒரு வாக்கியமும் வந்துச்சு. சுவை மனசுல இருந்து தான் வரும், மசாலால இருந்து இல்ல. சுரேஷ் தலைய தூக்கி சொன்னான், அரசே, என் பதில் மனசுதான். எந்த ஒரு சமையலையும் மனசிலிருந்து நம்பிக்கையோட சமைச்சா அதோட சுவைக்கு நிகரே இல்ல. அரண்மனை முழுக்க அமைதியாச்சு. அரசர் சிரிச்சிட்டு சொன்னாரு, சரியான பதில். மனசும் நம்பிக்கையும் தான் காரணம். அது இல்லைன்னா எந்த மசாலாவும் வேலை செய்யாது, கறியும் வேலை செய்யாது. சுரேஷ், நீதான் ஜெயிச்சவன். அடுத்த நாள் 2 பேரும் சுமதி அத்தை கிட்ட போனாங்க. சுரேஷ் சந்தோஷமா சொன்னான், அத்தே, நாங்க போட்டியில ஜெயிச்சிட்டோம். அரண்மனையிலும் வேலை கிடைச்சிடுச்சு. உங்க ஆசீர்வாதமும் நீங்க சொல்லி கொடுத்ததும் இல்லனா இது நடந்திருக்காது. நான் எதுவும் பண்ணல தம்பிகளா. உங்க விடாமுயற்சியால நீங்க ஜெயிச்சிங்க. வெறும் மனசு மட்டும் இல்ல, உங்க நல்ல எண்ணமும் தான் சுவைய கொடுக்குது. இப்போ நீங்க 2 பேரும் நல்ல வேலைக்கு போறீங்க. உங்க பொண்டாட்டிங்க இப்போ உங்க உழைப்ப பார்த்து சந்தோஷமா உங்க கூட வருவாங்க. அவங்க மனைவிங்களும் கணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலைக்கு போறத புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி திரும்பி வந்தாங்க. சுமதி அத்தைக்கு கணவர் இல்ல, அதனால அவங்க எல்லாரும் குடும்பமா ஒரே வீட்ல வாழ்ந்தாங்க. இப்படி சுமதி அத்தையோட பிரியாணி அரசரோட மனசை மட்டும் இல்லாம ரவி, சுரேஷோட வாழ்க்கையையும் வாசமா மாத்திடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.